காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். என் ஊழியம் என்கிறாய், கரங்களை உயர்த்தி கணக்கெடுக்கிறாய், உன்னில் திருப்தி அடைகிறாய், உனக்கு மேன்மையும் புகழும் தேடுகிறாய். பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் வார்த்தைகளிலும் அன்பு எங்கே? அந்த கடின வார்த்தைகள் எங்கிருந்து வருகின்றன? அந்த அன்பற்ற செய்கைகளும் பிறரை நியாயம் தீர்ப்பதும் உன் உள்ளத்தில் தானே உள்ளன. உன் கொடுக்கல் வாங்கலில் நியாயம் எங்கே? உன் வேலைக்காரருடைய கூலி அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளின் கர்த்தரின் செவிகளில் பட்டது. சம்பிரமமான வாழ்க்கை, சுகபோகம், ஆத்துமபாரம், கண்ணீர் எங்கே? நீ எப்பொழுது என்னைப் போல மாறுவாய்? உன் சொந்த பலத்தில் உனக்கு பிரியமானபடி என் ஊழியத்தை செய்கிறாய். ஆவியானவரின் பலன் எங்கே? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலேயே ஆகும் அல்லவா? காத்திருந்து என் பலனை பெற்றுக்கொள். என் வல்லமையின்றி உன் ஊழியம் கனி தராது. ஆகவே உன்னை தாழ்த்து, என் வேலைக்கென்று மனப்பூர்வமாய் கொடுத்துவிடு. ஆதார வசனம்: கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். யோவான் 15:4.